என்னுடைய பொங்கல் தின வாழ்த்துக்கள் மற்றும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை தாத்தா தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா கொண்டாடணும், 100 வருஷம் கொண்டாடணும் அப்படின்னு தாத்தாவுடைய ஆசை. ஆனா தாத்தா உங்க பள்ளியில ஒரு முறை மட்டும்தான் பேசுவேன், ஒரு பள்ளிக்கு ஒரு முறை மட்டும்தான். தாத்தாவோட நோக்கம் நாடு முழுவதும் போய் எல்லா பிள்ளைகளையும் திருக்குறளை படிக்க வைக்கணும். இதான் தாத்தாவுடைய ஆசை. சரியா? இதை எப்படி படிச்சா எல்லா குறளையும் படிக்க முடியும்னு சொல்லி கொடுக்கப்பட. எல்லாரும் திருக்குறளை படிச்சு அந்த குறள் வழியே நடக்கணும்னு சொல்ல வந்தேன் இந்த குறள் தாத்தா. அதனாலே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும். திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியே நடக்கணும். நடக்கணும் அந்த குறளின் வழியே நடக்கணும். செழிக்கணும் இந்த உலகம்தானே செழிக்கணும். திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும். ஊக்கம் உடைமைய படிச்சு பாரு, அது உள்ளத்தின் உயர்வை சொல்லுது பாரு. ஊக்கம் உடைமைய படிச்சு பாரு, அது உள்ளத்தின் உயர்வை சொல்லுது பாரு. தண்ணியின் அளவு தண்டு வளரும், அதற்கு மேலத்தான் அள்ளி மலரும். தண்ணியின் அளவு தண்டு வளரும், அதற்கு மேலத்தான் அள்ளி மலரும். திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும். யானைக்கும் புலிக்கும் சண்டை வந்தாலும் பெரிய உடம்பும் 2 கொம்பு இருந்தாலும், யானைக்கும் புலிக்கும் சண்டை வந்தாலும் பெரிய உடம்பும் 2 கொம்பு இருந்தாலும், புலி ஊக்கத்துடனே பாய்ந்து வந்துடும், அதன் வீரத்தை கண்டதும் யானை பயந்திடும். புலி ஊக்கத்துடனே பாய்ந்து வந்திடும், அதன் வீரத்தை கண்டதும் யானை பயந்திடும். திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும். எத்தனை கருத்துத்தான் குறளில் பதிஞ்சு கிடக்குத்தான். எத்தனை கருத்துத்தான் குறளில் பதிஞ்சு கிடக்குத்தான். தோண்ட வருகுதே அதை எண்ணும் போது வியக்குதே. தோண்ட வருகுதே அதை எண்ணும் போது வியக்குதே. திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும். நடக்கணும் அந்த குறளின் வழியில் நடக்கணும். செழிக்கணும் இந்த உலகம்தானே செழிக்கணும். நடக்கணும் அந்த குறளின் வழியில் நடக்கணும். செழிக்கணும் இந்த உலகம்தானே செழிக்கணும். திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும்.